السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் முன்னேற்றத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்ற அருள் கொடைகளுக்கு நன்றி செய்கிற மனநிலை நமக்கு எப்போது ஏற்படும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு உதாரணத்தை, ஒரு தத்துவத்தை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற அருள்கொடைகளை தாழ்வாக கருதாமல் இருப்பதற்கு நாம் எப்படிப்பட்ட மனநிலை படைத்தவராக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியிலே நமக்கு கூறுகிறார். மனிதனுடைய மனநிலை என்னவென்றால், நமக்கு அல்லாஹ் என்னத்தை கொடுத்துட்டான்? ஒரு உலகத்துல மற்றவங்களை பாருங்க, அவர் அப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, நமக்கு என்ன கொடுத்துட்டான் என்பதாக மக்கள் நினைக்கிறார்கள். நேற்று கூட நான் சொன்னேன் இல்லையா, அதான் அந்த கவலை நீக்குவதற்கு நமக்கு செய்திகள் சொன்னாலும் கூட மனிதர்கள் அதை நினைப்பதற்கு காரணம் என்னன்னா, பொதுவா நமக்கு மேலே உள்ளவர்களை நாம் காணுகிற நேரத்திலே தான் நமக்கு அல்லாஹ் எதை வழங்கியிருக்கின்றானோ அதை தாழ்வாக கருதக்கூடிய மனநிலை நமக்கு ஏற்படுகிறது. நன்மை செய்வது என்பது முதல் விஷயம். இரண்டாவது, அது ஒரு பாக்கியமாக எப்போது நாம் நினைப்போம் என்றால், கருதுவோம் என்றால், நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்தா மட்டும்தான் அது ஒரு பாக்கியம் என்பதாக நம்ம நினைப்போம். நமக்கு மேலே உள்ளவரை நாம் காணுகிற நேரத்திலே அது அல்லாஹ்வுடைய பாக்கியம் என்பதாக நினைக்க கூட மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார். அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். சஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற நூலிலே 361வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அது ஒரு நீண்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ தர் கிஃபாரி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஔசினி, தூதரே எனக்கு உபதேசம் செய்வதாக சொன்னார். முதல்ல சொன்னாங்க, இத்தபில்லா, அல்லாஹ் நீ அஞ்சிக்கொள், அதான் அனைத்து விஷயங்களுக்கு அடிப்படைன்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, எனக்கு உபதேசம் செய்வது என்பதாக நீ அதிகமாக குர்ஆன் ஓதி விடுவாயாக, அது பூமியிலேயும் வானத்திலேயும் ஒரு ஒளியாக இருக்கு என்பதாக சொன்னார்கள். மாதிரி வரிசையா உபதேசம் சொல்லிட்டே வருவாங்க. அதுலயே ஒரு உபதேசம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஔசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேருக்கு உபதேசம் செய்யுங்க என்பதாக. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உல்லுக் இலாமன் தஹத்தக, உனக்கு கீழே உள்ளவனை நீ பார்ப்பாயாக, வலா தல்லூர் இலாமன் ஃபௌகக, உனக்கு மேலே உள்ளவனை நீ பார்க்க வேண்டாம். அது கீழே உள்ளவனை பாரு, மேலே உள்ளவனை பார்க்க என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு காரணத்தை சொன்னார்கள். அஜ்தரு, நிச்சயமாக அது நெருக்கத்தை ஏற்படுத்தி வைக்கும். எதில் பக்கமாக? அல்லாஹ் தஸ்தரிய நியாமத் அல்லாஹ் இந்தக, அல்லாஹ் உன்னிடத்திலே கொடுத்திருக்கின்ற அருள் கொடைகளை தாழ்வாக கருதாமல் இருப்பதற்கு நெருக்கத்தை ஏற்படுத்தும் சொன்னார். அல்லாஹ் உனக்கு எந்த அருள் கொடைகளை கொடுத்தானோ அதை கருதப்பல் இருப்பதற்கு உனக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தும் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தாழ்வா நினைக்க மாட்டேங்குன்னு சொல்றான். பொதுவாக இந்த இடத்துல செய்தி நான் சொல்றேன். பொதுவாகவே மனிதர்கள் எதையெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அது அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருள். நம்முடைய சிந்தனைகள் இந்த விஷயத்தை நம்ம எதையெல்லாம் பயன்படுத்துகிறோமோ எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்.
அல்லாஹ் தன் திருமலை சொல்லுவார், ஒமாபிக்கும் நியமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களிடத்துல இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய நியாமத் அருள்குடை என்று அல்லாஹு தஆலா 16வது சூராவுடைய 53வது வசனத்திலே கூறுகிறார். நம்ம பயன்படுத்த எல்லாம் அல்லாஹ்வுடைய. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார், மகனே நீ மரணித்து விட்டால், ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டால் அவனுடைய உயிர் அல்லாஹுக்கு சொந்தமானது, அல்லாஹ்விடத்திலே போய்விடும். உயிர் அல்லாஹுக்கு சொந்தமான அல்லாஹ்விடத்திலே சென்றோம். இந்த உடல் மண்ணுக்கு சொந்தமானது, மண்ணுக்கு போய்விடும், மண்ணோடு கலந்து விடும். மண்ணை தான் அல்லாஹு தஆலா படைச்சான். மின்ஹா ஹலக்னாஹு சொல்றாங்க, மண்ணை தான் அல்லாஹு தஆலா படைச்சான், மண்ணுக்கு போய்விடும். உனக்கு சொந்தமானது என்பது உன்னுடைய நன்மையும் தீமையும் சொன்னார். அவ இந்த உலகத்திலே நம்முடைய உடலும் நமக்கு சொந்தம் இல்லை, நம்முடைய உயிரும் நமக்கு சொந்தம் இல்லை. அல்லாஹ் கொடுத்த இரவல், அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு. இந்த மாதிரி இந்த உலகத்தில் நாம் இதெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அது அல்லாஹ்வுடைய அருள் என்பது மட்டும் அல்ல, அது அனைத்தும் நமக்கு சொந்தமானது அல்ல. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற நேரத்திலே அனைத்தையும் விட்டு விட்டுத்தான் நாம் செய்கின்றோம். அல்லாஹ் சொல்வார், எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் தனியாக வந்தீர்களோ அது கூட தனியாகத்தான் செல்வீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறார். என்ன ஒரு வித்தியாசம்? வருகிற நேரத்தில் ஆடை இல்லாமல் வருகின்றோம், செல்கிற நேரத்திலே ஆடையோடு செல்கின்றோம். அது மானத்தை மறைப்பதற்காக. இவ்வளவுதான். பக்ஸ் நாளையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு மனிதன் நிற்கின்ற நேரத்திலே கூட அந்த ஆடை இல்லாமல் நிற்பார். பெருமானா சொல்லுவாங்க, மறுமை நாளையிலே மக்கள் செய்வாங்க, காலனி இன்றியும் ஆடை இன்றியும் இருப்பார் என்பதாக பெருமானா சொல்லுவாங்க. ஐஷா நாய் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிற அந்த இடத்திலே வெட்கமாக இருக்காத என்பதாக சொன்னார்கள். மனிதனுடைய பார்வை மேல் நோக்கி இருக்கும், தன்னுடைய நிலையை நினைத்தவன் வருத்தப்பட்ட குடற்பார்வாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உலகத்திலே நமக்கு சொந்தமானது என்பது எதுவும் அல்ல. இந்த உலகத்திலே வந்ததற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான். அதை நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரத்தில் எல்லாத்தையும் விட்டு தான் போறோம். அதை மட்டுமல்ல, இன்னொரு செய்தி நாம் பதிவு பண்ண வேண்டும் மனசிலே. இந்த உலகத்திலே எல்லா பாக்கியங்களும் கிடைக்கப்பட்டவர் என்பதாக யாரும் இல்லை. இந்த உலகத்துல எல்லா பாக்கியமும் கிடைக்கப்பட்டவர் என்பதாக யாரும் கிடையாது. இந்த உலகத்திலே எந்த பாக்கியமும் கிடைக்க பெறாதவர் என்பதாக யாரும் கிடையாது. எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்துட்டான், நான் எந்த கவலையும் இல்லாம இருக்கேன் என்பதாக யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. அதே அல்லாஹ்வுக்கு எதுவுமே தெரியலங்க என்பதாக ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சரியா? இதை நாம் எப்போது புரிய முடியும் என்று சொன்னால், நமக்கு கீழே உள்ள மக்களை பார்க்க நேரத்தில் புரிய முடியும். அதன் காரணமாகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு தடவை ஒரு செல்வந்தரை ஒரு ஏழையிடம் அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று அந்த செல்வந்தரை பார்த்து சொன்னார்கள், இவரை விட அல்லாஹு தஆலா உன்னை கண்ணியப்படுத்தியிருக்கின்றார், நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வாக சொன்னார். அந்த ஏழையை ஒரு நோயாளியிடம் அழைத்து சென்றார்கள். சொன்னார்கள், பார்த்தாயா, இவரை விட அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தியிருக்கின்றார். முதல்ல ஒருவருக்கு பொருளை கொடுத்திருந்தார், இரண்டாவது ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னாங்க. இவரை விட அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தியிருக்கிறார், உன்னை ஆரோக்கியமானவனாக வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி செய். அந்த நோயாளி ஒரு காஃபிரிடத்தில் அழைத்து சென்று சொன்னார்கள், உனக்கு நிரந்தரமான தண்டனை விட்டும் நரகத்தை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு நன்றி செய். இந்த உலகத்துல உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த உலகத்துல கஷ்டம் தான், அது நிரந்தர கஷ்டம் இல்லையே. என்ன ஏற்பட போகிறது? ஒன்று உடல் ஆரோக்கியம் ஏற்படும், இல்லைன்னா இந்த உலகத்தை விட விடை தருகிறோம், அவ்வளவுதான். ஆனால் நிரந்தரமான நரகத்தை விட்டு அல்லாஹ் உன்னை காப்பாற்றி இருக்கிறான், அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வாங்க சொன்னாங்க. அதனால இந்த உலகத்திலே நமக்கு கீழே உள்ள மக்களை நாம் பாடுகிற நேரத்திலே தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய மனநிலை ஏற்படும். வரலாற்றிலே ஒரு செய்தி எழுதுகிறார்கள், அல்லாமா ஷீராசி என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. பாரசீகத்துல ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. குலிஸ்தான் போஸ்தான்பாக சொல்லக்கூடிய ஒரு பாரசீக தத்துவ கூட அவர் எழுதியிருக்கிறார். 2 வரியிலே ஒரு தத்துவங்கள் சொல்லப்பட்டது. அரபிக் கல்லூரில எல்லாம் சொல்லிக் கொடுப்பா. அதுல ஒரு கவிதை எழுதுகிறார்கள், காலணி வாங்க காசில்லை என்பதாக கவலைப்பட்டேன், காலே இல்லாத மனிதனை காண்பதற்கு முன்பு என்பதாக எழுதினார்கள். காலணி வாங்க காசில்லை என்பதாக கவலைப்பட்டேன், காலே இல்லாத மனிதனை பார்ப்பதற்கு முன்பு எழுதுறாங்க.
அதை இப்ப எழுதினாங்களா, அங்க ஒரு தடவை பகதாதுல பள்ளிவாசல் தொழுகைக்கு போறாங்க, லோருடைய தொழுகைக்கு போறாங்க. பெரிய அறிஞர், ஆனால் வறுமை. பெரும்பாலும் அறிஞர்களுக்கு வறுமை என்பது இருக்கும். அப்ப என்ன செய்யறாங்க, பகதாதுல மதிய கடுமையான வெயில் நேரம், அரபகத்துடைய வெயில் உங்களுக்கு தெரியும், கடுமையான வெயில் நேரம். காலனி வாங்குவதற்கு கூட காசு இல்லை. அவங்க நடந்து போறாங்க, பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. போகையிலதான் மனசுக்குள்ள கவலைப்படுறாங்க, என்ன இது நம்முடைய நிலைமை இப்படி இருக்கு, ஒரு செருப்பு வாங்குவதற்கு கூட காசு இல்லையே என்பதாக கவலைப்பட்டுக்குள்ள ஒரு நடந்து போறாங்க. அந்த பள்ளிவாசல் உயரமான பள்ளிவாசலா. அந்த பள்ளியில் என்ன செய்யறாங்க, மாடிப்படி ஏறி, அந்த மாடிப்படி ஏறி பள்ளிவாசலுக்கு உள்ள போறாங்க. அங்கே காலே இல்லாத ஒரு மனிதன் தொழுது கொண்டிருந்தான். காலை இல்லாத ஒரு மனிதன் தொழுது கொண்டிருந்தான். அப்பதான் அவங்க சொன்னாங்க, இது எழுதினார்களா, காலனி வாங்க கூட காசு இல்லையே, என் நிலைமை அல்லாஹ் இப்படி வச்சிருக்காவே என்பதாக நான் கவலைப்பட்டேன். ஆனால் அல்லாஹு தஆலா காலே இல்லாத மனிதனை காண்பித்தார். காலே இல்லாத மனிதனை காண்பித்து என்ன செய்யறான் அப்படின்னா, உனக்கு காசு தான் இல்லை, செருப்பு வாங்குவதற்கு காசு இல்லை, ஆனா காலே இல்லாத மனிதன் கூட உனக்கு உன்னார் தொழுது கொண்டிருக்கிறான் பார் என்பதாக அல்லாஹு தஆலா காமிச்சான். உடனே என்ன செஞ்சாங்க, சஜ்ஜாவில் விழுந்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சாங்க. அதுதாங்க, அல்லாஹ் உன்னை எப்படி நான் தவறா நினைச்சிட்டேன், என்னை வணித்து குறைவாக சொல்லி செஞ்சாங்களாம். கவலைப்பட்டார், அழுதார். அப்போது இந்த கவிதை எழுதினார். அதனால இந்த உலகத்திலே நமக்கு கீழே கோடான கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனால அல்லாஹ் நம்மை நல்லா வைத்திருக்கிறார், நாம் சந்தோஷப்பட வேண்டும். மனிதனுடைய மனநிலை என்னவென்றால், நம்மளுக்கு இறைவன் எதையெல்லாம் தரவில்லை என்பதாக நம்முடைய மெமரியில இருக்கு. ஆனா என்ன தந்தாங்கிறது நம்முடைய நினைவுல இருக்கா. ஒரு அறிஞரை இப்படி பேசுகிறார். பொதுவா மனிதனுடைய மனநிலை என்னன்னா, இப்ப எனக்கு என்ன இல்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்டா, உனக்கு என்ன இல்லைன்னு கேட்டா உடனே சொல்லிடுவான், எனக்கு அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, வரிசையா சொல்லுவான். ஏன் நம்ம இல்லை, எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் சிந்தனையில வைத்திருக்கணும். எனக்கு ஒரு கார் இல்லை, எனக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வீடு இல்லை, நம்முடைய பேங்க் பேலன்ஸ் நிறைய இல்லை, இதெல்லாம் என்ன செய்யறோம், எதெல்லாம் இல்லை ஒரு மேல நம்ம மெமரியில வச்சிருக்கோம். ஆனா எதெல்லாம் இருக்குன்னு கேட்டா உடனே சொல்ல தெரியாது. அப்ப ஏன் அப்படின்னா, நம்முடைய மனநிலையை நாம் அப்படி பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அப்படி அல்ல. எப்போதுமே அவங்க என்ன செய்யணும், நமக்கு கீழே எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், அதை நாம் காணுகிற நேரத்திலே தான் நமக்கு இரண்டு விஷயங்கள் ஏற்படுகிறோமா. நான் சொல்றாங்க, அல்லாஹ் தஸ்தரி ஞாபகத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை நீ தாழ்வாக கருதாமல் இருப்பாய். நமக்கு எந்த அருள்படைகளை வழங்கி இருக்கிறான் பாக்கியமாக நாம் கருதுவோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இதை எனக்கு கொடுத்திருக்கான். ஒண்ணுமே இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாடு இப்படி பேசுறாரு, காலையில எழுந்த உடனே நான் கடவுளுக்கு நின்று செய்வேன். எதற்கு தெரியுமா, என்னை உயிரோடு எழுப்பியதற்காக என்கிறார். என்னை உயிரோட்டு எழுப்பினானே, அது உயிரோடு என்னை எழுப்பியதற்காக நான் கடவுளுக்கு நின்று செய்தேன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம காலையில உயிரோடு எழுகிறோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய பாக்கியம் தானே. எத்தனையோ மக்கள் உறக்கத்தில் என்ன செய்தார்கள், அப்படியே போனால் உடன்மையவர்கள் எழவில்லையே, உலகியோரும் எழவில்லையே. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு அஜித்து ஊத்தானாங்க, பார்த்தாங்க. என்ன செய்யறாங்க, வர்றாங்க, நிக்காவுக்கு போயிட்டு நல்லபடியா வர்றாங்க, நைட்டு தூங்குறாங்க. திடீர்னு 2 மணிக்கு என்ன செய்யறது, நெஞ்சு வலிக்கிறாரு, 3 மணிக்கு மூத்தாயிட்டாரு. நிக்காவுக்கு போயிட்டு நல்லபடியா நிக்காவை போயிட்டு கலந்துக்கிட்டு வர்றாரு, நல்லபடியா வர்றாரு. என்ன செய்யறாரு, 2 மணிக்கு நெஞ்சு வலிக்குதுங்கிறாரு, கொஞ்சம் தண்ணி கொடுமா, கொஞ்சம் சம்சம் தண்ணி வீட்டுல இருக்கு, அதை எடுத்து கொடுமாங்க. அது சம்சத்திலேயே குடிச்சுட்டாரு, மூத்தா போயிட்டார், முடிஞ்சு. இரவிலே பேசுகின்றோம், காலையில 10க்கு முன்னாக போர் வர்ற அப்படின்னு அஜித் ஊத்தாயிட்டார் என்பதாக. அவ உலகத்திலே சொன்னாங்க, எத்தனையோ மக்கள் உறங்கியவர்கள் எழவில்லை, உறக்கத்திலே மூத்தாகி போனார்கள், இரவோடு இரவாக மூத்தாகி போனார். இதைத்தான் அந்த மருத்துவர் கூறுகிறார், நான் காலையில எழுந்த உடனே கடவுளுக்கு நான் நின்று செய்வேன், என்னை உயிரோ எழுப்பியதற்காக. அல்லாஹ்வுடைய பாக்கியம் இல்லையா நமக்கு. இரண்டாவதாக இந்த ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோ நாம் தொழுகிறோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய பாக்கியம் இல்லையா. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அருள்படை வைத்து பார்க்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கேட்டாங்களா, யா அல்லாஹ்வுடைய அருள்படைகளுக்கு நன்றி செய்யணும்னு சொல்றியே, அது எப்படி நின்று செய்து கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், அதை நான் தான் கொடுத்தேன் என்பதாக நினைப்பதுதான் அதற்கு நின்று செய்வது என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். எந்த பாக்கியத்தை பெற்றாலும் இதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதை அல்லாஹ் தான் கொடுத்தார்களாக நினைப்பதை அல்லாஹ்வுக்கு நின்று செய்வதாக இருக்கிறார்.
அப்ப நமக்கு கீழே உள்ள மக்களை காணுகிற நேரத்திலே நமக்கு இரண்டு வாக்கியங்கள் ஏற்படுகிறது. ஒன்று, அந்த அருள்கொடையினுடைய மதிப்பு நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது என்பது ஒன்று. இரண்டாவது செய்தி, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்கிற பண்பு ஏற்படும், பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பாக்கியத்தை நாம் பெற்றாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லிக் கொண்டே இருங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தால் அந்த பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா மென்மேலும் அதிகப்படுத்துவார். அறிஞர்கள் எழுதுவார்கள், மனிதனிடமிருந்து 4 விஷயங்கள் வந்தால் அல்லாஹ்விடமிருந்து 4 விஷயங்கள் வரும். புது பொருளியால பொறுப்பும் மனிதன் அல்லாஹ்வை திக்ர் செய்தார், அல்லாஹும் மனிதனை நினைக்கின்றார். இரண்டாவதாக புதோடிய பிரதிபலக்கும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதிப்படுத்தினார். وما كان الله معذبهم وانت فيهم وما كان الله ليعذبهم وانت فيهم الله معذبهم يستغفرون. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவார், நபியே, நீங்கள் அந்த மக்களோட ஹயாத்தாக இருந்தாலும் நான் தண்டிக்க மாட்டோம், அவர் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருந்தாலும் தண்டிக்க மாட்டோம். எந்த அளவுக்கு ஒருவர் இஸ்திக்ஃபார் ஓதிக்கொண்டிருக்கிறாரோ அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவர் பாதுகாப்பு பெறுகின்றார். அல்லாஹ்வுடைய வாக்கு. நான்காவதாக, லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் கொடைகளுக்கு நாம் நன்றி செய்கின்றோமோ அல்லாஹ் தஆலா மென்மேலும் அதிகப்படுத்துவதாக ஆகிய வாக்குறுதி இருக்கிறார். அங்கே 2 வகையான வார்த்தையை கொடுக்கிறார். ல என்றாலும் நிச்சயமாக ஒரு அர்த்தம், லஅஸீதன்னங்கிற சத்துடைய வாக்கையும் நிச்சயமாக ஒரு அர்த்தம். அப்ப நிச்சயமாக நாம் அதிகப்படுத்தி தருகிறோம் அல்லாஹ் தஆலா சொல்றார். அதனால வாழ்க்கையில் நமக்கு மேலே எத்தனை மக்கள் இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை. உனக்கு கீழே 1000 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதனால என்ன செய்யணும்? அதை நினைத்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியத்தை என்ன செய்யணும்? நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும், அதற்கு நன்றி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இதை கேட்டோம், அதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.